5 பேரை இமாமத்தோட நிறைவேற்றிருக்கிறோம். ஒரு மாத காலம் பள்ளிவாசலை அல்லாஹ்ட்ட கையேந்தி துஆ கேட்டுக்கிறோம். கடைசி 10 நாள் புனித அமர்ந்த மக்கள் தங்கி இருக்கிறாங்க. இப்படி ரமலானுடைய அமல்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது வெளியில தோன்ற லைட் முதல்ல உள்ளதான் வரணும். ஆனா போறதுல இவ்வளவு தெளிவா ஏன் போட்டாங்கன்னு யோசிக்கும் பொழுது அந்த லைட்டு கட்டிடத்துக்கு வெளியே வெளிச்சு வரும் லைட்டு பள்ளிவாசல் பில்டிங்கு. இப்ப பள்ளிவாசல் உள்ள என்ன செய்ய உள்ள வெளிச்ச வேணுமே, வெளியே இருக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு குதூகலம், அந்த ஒரு விதமான மகிழ்ச்சி உள்ள வரமாட்டுது என்ற சிந்தனை உள்ள வருகிற பொழுது இப்படி எண்ணம் பிறந்தது. வெளிய பள்ளிவாசலுக்கு வெளிச்சம் என்றால் உள்ள மூமின்கள் அமல்களை செய்து பள்ளிவாசலை அலங்கரிக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கான வெளிச்சத்தை அல்லாஹ் தந்துட்டான். அது நிர்வாகத்தினர்கள் பொறுப்பெடுத்து சிறப்பாக செய்துவிட்டார்கள். அது வரவேற்கத்தக்கது. பள்ளிவாசலுக்குள்ள லைட்டை போடுறது அது விளையாட்டு. பள்ளிவாசலுக்குள்ள என்ன போடணும்? நபில் தொழுகைகளை போடணும். பள்ளிவாசலுக்குள்ள என்ன போடணும்? நம்முடைய கோரிக்கைகளை அல்லாஹ்ட்ட போடணும். பள்ளிவாசலுக்குள்ள என்ன போடணும்? காலம் இருந்து அல்லாஹ் மறந்த நாவுகளை இந்த ஒரு நாளாவது ஒரு பள்ளியை மாறி புறப்படும். காலம் இருந்து அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வராத நாம் இந்த ஒரு நாளாவது இந்த ஒரு இரவாவது தொடர்ந்து பள்ளிவாசலை நான் இந்த இரவை ஹயாத்தாக்கு என்பது சிந்தனையை போடுவது. இதையெல்லாம் சேர்த்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒத்து போவது லைலத்துல் கத்ர் கட்டிடங்களுக்கு வெளியே இடங்கள் என்றால் லைலத்துல் கத்ர் பள்ளிவாசலுக்குள்ளே மாமுக்கள் அமல்களை கொண்டு அலங்கரித்தால் தான் இது உண்மையான லைலத்துல் கத்ர். இல்ல வெளியில இருக்கிறதோட போறோம், உள்ளதான் வேணாம், ஏன் 5 வரையே ரிஸ்க் எடுக்கிறோம், தேவையில்லை என்று கடந்து போவதற்கு ஆரம்பத்தில் சொல்வதை போன்று லைலத்துல் கத்ர் கொண்டாடக்கூடியவர்களுக்கு இது காசிரி, இந்த இரவு பெரிய நஷ்டம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார்.